ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரை முட்டை பொடி மாஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் பி இதெல்லாம் இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக அதிகமாக செயல்பட ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், கடுகு, மஞ்சத்தூள், ஒரு பிடி முருங்கைக்கீரை, கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டோன்னு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. விட்டுட்டு தாளிச்சிடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் ஒன்றா சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம். இதுக்கு நீங்கள் பூண்டு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம முட்டை பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் பூண்டு போட்டால் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி கசப்பாக தெரியும். அதனால் பூண்டு சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். இந்த கீரையை ஒரு முறை அலசிட்டு தான் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் அலசாமல் கூட சேர்ப்பீங்க, பட் எனக்கு அந்த பூச்சிலாம் இருக்குன்றதுனால ஒரு முறை நான் அலசிட்டு தான் சேர்ப்பேன். கொஞ்சம் வதங்காத மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் அப்படி இல்லை. இது நல்லா தான் வதங்கியிருக்கும். முட்டையில் இருக்கும்போது அதோட அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, அதில் இது வந்து நல்லா வதங்கி வெந்துடும். அதனால் பயப்பட தேவையில்லை. நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பிளெண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏன் முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு சேர்த்து செய்கிறோன்னா, நம்ம வீட்டில் கீரை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைங்க அதிகமாக கீரை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த முட்டையோடு சேர்த்து கொடுக்கும்போது அது முட்டை பொடி மாசாமில் முட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த முறை எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே தான் கொடுத்துருப்பேன். அதனால் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த முட்டையை லைட்டாக கீரையை தள்ளிட்டு அதுக்கப்புறம் நடுவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்குங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் அது அப்படியே நல்லா சுருண்டு வெந்துடும், கீரையும் சேர்த்து. இப்போ நீங்கள் மூடிலாம் போட தேவையில்லை. அப்படியே ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு வதக்கினாலே போதும். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி. இது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த முருங்கைக்கீரைக்கு இன்னும் சில ரகசியமும் இருக்குது. அதோட ஒரு பழமொழியும் இருக்குங்க. அது என்ன பழமொழினா, முருங்கை நட்டவன் வெறுங்கையுடன் செல்வான். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த முருங்கை மரத்தை வீட்டில் நட்டு வச்சுட்டு அதில் வர இலை, காய், பூ எல்லாத்தையும் சாப்பிட்டு வரும்போது நம்ம போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்லை, மாத்திரை மருந்தோடவும் போக தேவையில்லை. அதுதான் முருங்கை நட்டவன் வெறுங்கையோட செல்வான். எந்த ஒரு மெடிசனும் நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்றது தாங்க இதனோட அர்த்தம். ஸோ இந்த பழமொழியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. பாய்ங்க.